ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஐ திங்க் யூ திங்க் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டெக்ஸ்ட் பிஃபோர், டெக்ஸ்ட் ஆஃப்டர் அண்ட் டெக்ஸ்ட் ஜாயின் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா இல்லை. ஸோ நம்மகிட்ட இங்கே ஒரு டேட்டா இருக்குது. ஓகே, இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாக ஸ்பிளிட் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்பிளிட் பண்ண போகிறோம்னு இப்போ பார்க்கலாம். ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு ஆஃப்டர் பிஃபோரா, நமக்கு பிஃபோர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு பிஃபோர்னு போட்டோன்னே இங்கே டெக்ஸ்ட் என்னன்னு கேட்குது. என்ன டெக்ஸ்ட்டு நம்ம எடுக்கணும்? இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு டெலிமீட்டர்ன்றது கமா, ஃபுல் ஸ்டாப்பு, கோலன், செமிகோலன், ப்ராக்கெட்டு என்ன வேணால் இருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு டெலிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கமா தான் இருக்குது. அந்த கமாவை கொட்டேஷன்ஸ்குள்ளே போட்டுக்கணும். போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வந்துடுச்சு. இப்போ இதை டபுள் கிளிக், இந்த கார்னரில் ப்ளஸ் வரும். இந்த ப்ளஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணால் எவ்வளோ தூரம் இருக்கும் ட்ராவல் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு பிஃபோருக்கு. இல்லை எனக்கு இப்போது டெக்ஸ்ட்டு பிஃபோர் ஆனால் டெக்ஸ்ட் ஆஃப்டர் போகணும் அப்படின்னா அகைன் டெக்ஸ்ட் ஆஃப்டர் போட்டு இதே கான்செப்ட் தான் போட்டோன்னா கமாக்கு அப்புறம் இருக்கிற இந்த 22 வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து டெக்ஸ்ட் பிஃபோர் அண்டு டெக்ஸ்ட் ஆஃப்டரை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஜாயின். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மக்கிட்ட 2-3 டேட்டாஸ் இருக்குது, 2-3 டெக்ஸ்ட் இருக்குது, 1, 2, 3. ஸோ இது மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வந்து மொத்தமாக சேர்த்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு ஜாயின் இதில் வச்சுட்டு டேப் கொடுத்திங்கன்னா அங்கே வந்துடும். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிமீட்டர்ஸ் என்னன்னு கேட்குது. என்ன டெலிமீட்டர்ஸில் வேணும், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் அடுத்த டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் என்ன இருக்கணும், கமா இருக்கணுமா, ஃபுல் ஸ்டாப் இருக்கணுமா, இல்லை ஸ்லாஷ் இருக்கணுமா அப்படின்றதே கேட்குது. நம்ம இங்கே வந்து ஸ்லாஷ் போட்டுக்கலாம். ஸ்லாஷை டேரெக்டாக போடக்கூடாது, வித்தின் கொட்டேஷன்ஸில் தான் போடணும். அதுக்கப்புறம் இக்னோர் எம்டி செல்ஸ் வேணுமான்னு கேட்குது. எனக்கு தேவையில்லை, இக்னோர்டு, கமா. ஸோ இப்போ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுது. டெக்ஸ்ட்டு 1, கமா, டெக்ஸ்ட்டு 2, கமா, டெக்ஸ்ட்டு 3. இது போட்டுட்டு ப்ராக்கெட் என்டர் பண்ணால் இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு 1 இது, அதில் 22 வந்துடுச்சு. டெக்ஸ்ட்டு 2ல் RN, 22 அது வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு 3ல் வந்து 10% இருந்தது, அதுவும் வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி நம்மளால் ஈஸியாக டெக்ஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணிட முடியும். ஓகேயா? ஸோ இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு மேஜர் சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், கொலீக்ஸ் அண்ட் பியர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஐ திங்க் யூ திங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அண்ட் இந்த டெம் கான்செப்டை என்னன்னு சொல்லி யூஸ் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.